Good morning, first English students. We will continue chapters. Today in this video we will learn chapter 11, chapter 12 and chapter 13. Okay, 3 chapters we will discuss. இப்போ chapter 11ல வந்து என்ன நடக்குதுன்னா she reaches a station and literal communicate பண்ண வரைக்கும் அந்த ஸ்டேஷன்ல வந்து she reaches the station. Okay, she wait in the station. Okay, ஜெயநேயர் வந்து அந்த ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணா நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் லெட்டர்லாம் கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் சாரியட்ல எடுத்துக்கிட்டு அண்ட் அந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு சாரியட் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மதியம்லேருந்து இப்போ ஈவினிங் டைம்லாம் தான் தெரியாது. அந்த காலத்தில் யாருக்கும் வாட்ச் இதெல்லாம் இல்லை. ஸோ ட்ராவல் எல்லாம் கரெக்டாக டைம்லாம் தெரியாது. பட் என்னன்னா மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஜெயநேயர் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து மறந்துடுறான், பயந்துடுறான். ஓகே, ஒருவேளை அப்பாயின்மெண்ட் வரலாம் வந்தாச்சு, லெட்டர்லாம் இருக்குது கையில் வந்து இருக்குது. அண்டு இல்லை ஏமாத்திட்டாங்களா என்ன இது அப்படின்னு பயந்துடுறா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்ப. ஒரு சேரிட் வருது. அண்ட் ஜெயநேயர் நீங்க தானே அப்படின்னு உடனே அண்ட் லெட்டர்லாம் பார்த்து எஸ் நீங்க தான் சொல்லி அந்த சேரிட் வந்து போகுது. அண்ட் ஈவினிங்லேருந்து அந்த தான்ஃபீல்ட், ஓகே, THORNFIELD, ஒரே வார்த்தை, சிங்கிள் வேர்ட், THORNFIELD, தான்ஃபீல்ட். ஓகேங்களா? ஸோ THORN உடனே கேப் இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாக FIELDன்னு போட்டுடணும். அண்ட் ஸோ இப்போ ஈவினிங்லேருந்து அப்படியே இப்போ ராத்திரி ஆயிட்டு, நைட் டைம் ஆயிட்டு. ஓகே, ஸோ தான்ஃபீல்ட் வந்து இப்போ ரீச் ஆகுறாங்க. தான்ஃபீல்டு ரீச் ஆன தான்ஃபீல்டு வந்து நைட் டைம் பார்க்குது. ஒரு மிகப்பெரிய அதுவும் மிகப்பெரிய ஸ்டேட், மிகப்பெரிய பணக்கார வச்சுக்கிற இடமா அப்படி இருக்குது. பட் அந்த ராத்திரியா இருக்கு அப்படின்றதுனால அந்த தான்ஃபீல்டு வந்து ஒரு இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் கோஸ்ட் பேலஸ். ஓகே, பேய் மாளிகை மாதிரி ஒரு டெரரான ஒரு இடமா தான்ஃபீல்டு வந்து அப்படி இருக்குது. ஜெயநேயர் வந்து அப்படியே பயப்படுறா. இந்த இடத்துல தான் வேலை செய்ய போறோமா என்ன இது அப்படியே பயந்துகிட்டே அப்படியே இப்போ உள்ள போறா. அண்ட் அங்க வந்து மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் வந்து வெல்கம் பண்றாங்க. உனக்கா அவங்க சாரி ஃபார் த லேட், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வெல்கம் பண்றாங்க. அண்ட் இங்க வந்து யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அண்ட் அப்பதான் ஃபேர்ஃபேக்ஸ் வந்து சொல்றாங்க, நான் தான்ஃபீல்டுடைய ஓனர் கிடையாது. அண்ட் எட்வர்ட் ரோச்செஸ்டர், EDWARD, அது ஒரு வேர்ட், ரோச்செஸ்டர் ROCHESTER, எட்வர்ட் ரோச்செஸ்டர். ஓகே, ஸோ இந்த தான்ஃபீல்டுடைய ஓனர் வந்து எட்வர்ட் ரோச்செஸ்டர் தான். அண்ட் இன்ஃபேக்ட் அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணாரு. பட் நான் வந்து ஜஸ்ட் ஒரு மீடியேட்டர் மாதிரி உன்னை வந்து கம்யூனிகேட் பண்ணேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் வந்து சொல்றான். இப்போ எட்வர்ட் ரோச்செஸ்டர் அண்ட் டிராவல் காரணமாக ஒரு 3-4 மாதம் ஆச்சு. தான்ஃபீல்டு பக்கம் திரும்ப வரத்துக்கு 3-4 மாதம் ஆயிடுச்சு. அண்ட் அதனால மற்ற சர்வன்ஸ் யாருமே இங்கே இல்லை, நான் மட்டும்தான் இங்கே இப்போ இருக்கேன் அப்படின்னு ஃபேர்ஃபேக்ஸ் வந்து சொல்றாங்க. அண்ட் பார்த்துக்க வேண்டிய பொண்ணு இப்போ எங்க அப்படின்னு கேட்கும்போது பேர் அடேல். ஓகே, ADELE, அடேல். ஓகே, வந்து ஒரு 8 வயசு பொண்ணு. அந்த பொண்ணை தான் நீ பார்த்துக்கணும். அண்ட் அந்த பொண்ணுக்கு தான் செய்யணும். அண்ட் எப்போ அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லித்தரணும். ஓகே, எழுத படிக்க அண்ட் எல்லா லெசன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீ தான் சொல்லித்தரணும் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் வந்து சொல்றாங்க. அண்ட் நாளைக்கு வந்து அந்த பொண்ணை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் அப்படியே இப்போ வீடு தான்ஃபீல்டு வந்து அப்படியே சுற்றி காட்டுறாங்க. பட் ஒரு மிஸ்டீரியஸ் ஒரு கோஸ்ட் லைக் பேலஸ் மாதிரி தான் அந்த இது தான்ஃபீல்டு வந்து அப்படி இருக்குது. ஓகே, அந்த வீடு வந்து அந்த மாளிகை அந்த பங்களா வந்து பங்களா தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் சொல்லும்போது வீடுன்னு வச்சுக்கணும், லார்ஜ் ஹவுஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த பங்களா வந்து ஒரு பேய் மாதிரி ஒரு டெரரான ஒரு அட்மாஸ்பியரா அதான் அந்த தான்ஃபீல்டு வந்து இருக்கு. ஜெயநேயருக்கு ஒரே பயமாக தான் அப்படி இருக்குது. ஓகே, ஒன்ஸ் எட்வர்ட் ரோச்செஸ்டர் வந்த பிறகு எவ்ரிதிங் வில் பி ஃபைன் அப்படின்னு ஃபேர்ஃபேக்ஸ் வந்து சொல்றாங்க. இதான் வீடு அப்படின்னு இது பண்ணும்போது
போகுது. அண்ட் ஓகே தான் வரும் அப்படின்னு இப்போ இது பண்ணுறாங்க அண்ட் காட்டுறாங்க. அண்ட் ஓகே அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கலான்னு ஜெயநேயர் வந்து நினைக்கும் போது அண்ட் 3rd ஃப்ளோரில் ஒரு பயங்கரமான ஒரு ஹாரிபிள் லாஃபிங் சவுண்ட் வந்து கேட்குது. ஓகே, அண்ட் அது வந்து ஒரு பேய் மாதிரி அகெயின் இந்த லாஃபிஸ் லைக் கோஸ் ஒரு பேய் மாதிரி ஒரு சிரிப்பு சத்தம் வந்து கேட்குது. உடனே பயந்து ஃபேர்ஃபாக்ஸ் வந்து பார்க்குறப்ப என்ன சவுண்ட் இது, என்ன ஏன் இப்படி எல்லாம் இப்படி ஒரு பயங்கரமான சவுண்டாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஒரு சர்வன்ட் மெய்ட் வேலைக்காரி. ஓகே, ஒரு சர்வன்ட் மெய்ட் வந்து அப்படி இருக்கா. பேர் கிரேஸ் ஸ்கூல், GRACE, தட் இஸ் ஒன் ஸ்கூல், POOLE. கிரேஸ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு வேலைக்காரி, ஒரு சர்வன்ட் மெய்டு வந்து அப்படி இருக்கா. அண்ட் அவன் இந்த மாதிரி லூஸ் அம்மா சிரிச்சு எல்லாரையும் பயமுத்துவா. அண்ட் எட்வர்ட் ரோச்செஸ்டர் தான் நானும் ஒரு வேலைக்காரி அண்ட் என்னால் எதுவும் கேட்க முடியாது, எட்வர்ட் ரோச்செஸ்டர் வந்தால் தான் இதெல்லாம் கேட்க முடியும், இப்போதைக்கு இதை வந்து கொஞ்சம் தைச்சிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜெயநேயர் இல்லை மனசுக்குள்ள ஜெயநேயர் மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த வீட்டில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஓகே, ஸோ இதோட சாப்டர் 11 முடியுது. ஓகே, சாப்டர் 11 முடியுது. சாப்டர் 12 வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் வீட்டை வந்து தான் கிரேஸ் ஸ்கூலோடைய சவுண்ட் வந்து தனக்கு வந்து பயமா இருந்துச்சு. அண்ட் அந்த இடமே அப்படியே பேய் மாதிரி இதுவாக இருக்கு. அண்ட் அந்த சவுண்டு கேட்ட பிறகு இந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, தெர் இஸ் எ மிஸ்ட்ரி இன் இட் அப்படின்னு ஃபீல் பண்றா. அண்ட் அது முடிஞ்சு ஒரு 2 மாசம் ஆகுது, ஒரு 2 அல்லது 3 மாசம் ஆகுது. ஓகே, 2 அல்லது 3 மாசம். அண்ட் அது பெரிய எஸ்டேட் அண்ட் பெரிய லார்ஜ் ஹவுஸ், பெரிய எஸ்டேட்டை சுற்றி நிறைய இதெல்லாம் கார்டன் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பெரிய எஸ்டேட். அண்ட் அவ்வளோ பெரிய எஸ்டேட்டில் வந்து தனியாக தான் இருக்கா. டெய்லி அடையில வந்து பார்த்துக்கிறா, அடையிலுக்கு நிறையா நல்லா சொல்லி கொடுக்குறா. அடையிலையும் ஜெயநேயர் பிடிச்சி போச்சு அண்ட் அடையலுக்கும் ஜெயநேயர் பிடிச்சி போச்சு. அடையல் மட்டும்தான் ஒரே கம்பெனியன். எப்பயாவது ஒரு தடவை ஃபேர்ஃபாக்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்குற மாதிரி அப்படி இருக்கும். மற்றபடி சாப்பிட்றது இது எல்லாம் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சாப்பாட்டுக்கு தெர் இஸ் நோ பாவர்ட்டி, அந்த லக்ஸுரி அதெல்லாம் இருக்குது, பட் நோ ஒன் இஸ் தேர். ஓகே, அடையல் மட்டும்தான் அப்படி இருக்கா. அண்ட் ஸோ லைஃப் அப்படியே இப்போ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஷீ இஸ் நாட் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு தட் பிகாஸ் தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப், ஒரு கரெக்டான ரிலேஷன்ஷிப் வந்து இல்லை. அங்கே வந்து லோவர் ஸ்கூலில் வந்து வறுமையில் வந்து கஷ்டப்பட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் மிஸ் டெம்பிள் வந்து அப்படி இருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து மேனேஜ் பண்ணி போயிட்டாங்க. அண்ட் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஹெலன் பர்ன்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அண்ட் அவ வந்து இறந்துட்டா. அஃப்கோர்ஸ் மிஸ் டெம்பிள் அவங்க வந்து அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துச்சு, ஒரு மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அவன் இவங்களுக்காக தான் வாழ்றான், லைஃப் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அங்கே பாவர்ட்டின்ற எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. பட் இங்கே அந்த மாதிரி யாரும் இல்லை. அடையில் வந்து இருக்கா, பட் மனுஷங்களே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அப்படியே இருந்தாலும் யாரும் பேசாமல் அவங்க பாட்டில் அவங்க வேலையை மட்டும் பண்ணிட்டு போயிட்டு இப்போ இருக்கிறாங்க. அண்ட் ஸோ இப்போ இந்த ஒரு ஒருத்தம் தான் கார்ன்ஃபீல்டில் வந்து ஜெயநேயருக்கு வந்து இருக்குது. தெர் இஸ் நோ பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப், தெர் இஸ் நோ பர்டிகுலர் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் இன் கார்ன்ஃபீல்டு. மற்றபடி சாப்பாட்டுக்கெலாம் எந்த இதுவும் இப்போ இல்லை, பெரிய எஸ்டேட்டு எல்லா வசதியும் அப்படி இருக்குது. ஸோ இதுதான் ஜெயநேயருக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை தான் ஜெயநேயருக்கு. அண்ட் சரி, ஓகே, இப்போ அடியலுக்கும் சொல்லி கொடுத்தாச்சு. ஒரு ஈவினிங் டயத்தில் சும்மா கேஷுவலாக ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கான். அண்ட் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது மூன் வந்து ஒரு அழகான மூன் வந்து ஃபுல் மூன் வந்து தெரியுது. அண்ட் அந்த மூனை பார்த்துக்கிட்டே அப்படியே கீழே பார்க்குறா. ஒரு டாக் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்கு. ஓகே, அண்ட் டக்குன்னு அப்படியே மேலே வந்து பார்த்தா ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேன் வந்து ஜெயநேயருக்கு வந்து தெரியுது. அண்ட் திடீர்னு அந்த குதிரை வந்து பயந்து மீனா டாக் தெரியுது. மேலே அப்படியே பார்த்தா ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேன் வந்து குதிரையில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கான். இந்த நாயும் அந்த மூணு அழகை பார்த்துக்கிட்டே இப்போ நடந்துட்டு இருக்கா. அப்படி டக்குன்னு அப்படியே கீழே பார்த்தா நாய் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்கு. அண்ட் அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தா ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேன், ஒரு அழகான அப்போ ஒரு யங் மேன் வந்து ஃபாஸ்ட்டாக குதிரையில் வந்து வந்துட்டு இருக்கான்.
பட் திடீர்னு அப்படியே ஆல் ஆஃப் சடன் குதிரை வந்து பயந்து அப்படியே அவன் வந்து கீழே விழுந்துடுறான். ஓகே, கீழே விழுந்த உடனே அப்படியே வழியில் கஷ்டப்படுறான். உடனே ஜெயநேர் தான் ஹெல்ப் பண்ணுறா. அப்போ அவனை வந்து தூக்கி அண்ட் கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணி அந்த குதிரைக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறா. அண்ட் ஜெயநேர் ஹெல்ப் பண்ணுறா. அண்ட் ஆனால் அந்த மேன் வந்து பேசவே இல்லை. அண்ட் ஹெல்ப் பண்ணதுக்கு ராதர் கோவப்பட்டு பயங்கரமாக கோவமான ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து காட்டிட்டு அவன் வந்து குதிரையிலே ஏறி போயிடுறான். ஓகே, அண்ட் ஸோ அந்த வீட்டுக்கு திரும்ப வந்து பார்த்தா அதே நாய் வந்து ஜெயநேர் வந்து பார்க்குறான். ஓகே, அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபாக்ஸ் சொல்கிறாங்க, இது வந்து நம்ம தான்ஃபீல்ட் ஓனர் எட்வர்ட் ரோச்செஸ்டருடைய நாய். அண்ட் எட்வர்ட் ரோச்செஸ்டர் நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாரு. இனிமேல் ரொம்ப நாள் அப்போ இங்கே தான் அப்போ இருப்பார் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நாளைக்கு எல்லாம் எட்வர்ட் ரோச்செஸ்டர் வந்துட்டதுனால அண்ட் நிறைய பேர் வந்துடுவாங்க, நிறைய சர்வெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. அண்ட் பழையபடி இப்போ ஒரு நார்மலான வீடு மாதிரி இருக்கும். அண்ட் பேபி நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட சாப்டர் 12 முடியுது. ஓகே, சாப்டர் 12 இதோட முடியுது. அண்ட் சாப்டர் 13 வந்து தான்ஃபீல்ட் பிகம் வெரி லைவ்லி. அண்ட் எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக அப்போ ஓகே இப்போ தான் வீடு மாதிரி இருக்கு அப்படின்னு தான்ஃபீல்டு வந்து சாரி ஜெயநேர் மனசுக்குள்ள நினைக்கிறேன். ஓகே, அண்ட் மறுநாள் வந்து இப்போ ஈவினிங் மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எட்வர்ட் ரோச்செஸ்டர் வந்து பொண்ணையும் அடையிலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படியே டீ பார்க்கணும், அப்படியே டீ சாப்பிட்டு ஐ மீன் எல்லாரும் சேர்ந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு எட்வர்ட் ரோச்செஸ்டர் வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க. சரின்னு இது பண்ணிடுறா. அண்ட் ஈவினிங் வந்து அப்போ தான் ஜெயநேர் வந்து எட்வர்ட் ரோச்செஸ்டர் வந்து பார்க்குறா. அண்ட் பார்த்த பிறகு தான் ரீகன்ஃபார்ம் பண்ணுறா, இந்த மாதிரி நேத்தி வந்து அந்த குதிரையில் வந்து விழுந்து ஹெல்ப் பண்ண ஆள் எட்வர்ட் ரோச்செஸ்டர் தான் அப்படின்னு பார்த்த உடனே இது பண்ணுறா. ஆமாம், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் வந்து கோவப்பட்டுட்டு போயிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி சாரியும் கேட்குறான். அண்ட் வாட் இஸ் இட் அப்போ வந்து எட்வர்ட் ரோச்செஸ்டர் ஜெயநேர் பார்த்து சொல்கிறான், அண்ட் நீ ரொம்ப அழகாக இருக்க, செம்ம அழகாக அப்போ இருக்க. அண்ட் ஈவன் உன்னுடைய அழகை பார்த்து மயங்கி தான் அண்ட் இது என் குதிரையும் அப்படியே இப்போ விழுந்துருச்சு, அதனால தான் நானும் விழுந்தேன் அப்படின்னு இப்போ இது சொன்ன உடனே ஜெயநேருக்கு வெக்கம் தாங்கும் பயங்கரமாக சிரிக்கிறான், ரொம்ப இப்போ சந்தோஷப்படுறான். ஓகே, அண்டு எட்வர்ட் ரோச்செஸ்டர் ஜெயநேர் கிட்ட ரொம்ப ஜோவியலாக பழகுறான். அண்ட் ரொம்ப நேரம் ஜாலியாக சிரிச்சு பேசுகிறாங்க. அண்ட் ஜெயநேருக்கு எட்வர்ட் ரோச்செஸ்டர் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ரொம்ப நாள் பிறகு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சு பேசினேன் அப்படின்னு ஜெயநேர் மனசுக்குள்ள இப்போ நினைக்கிறான். ஓகே, அண்ட் அப்போ வந்து அடையலை பற்றி கேட்குறா. அடையலோட அம்மா என்ன, யார் என்ன இது அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதை பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு எட்வர்ட் ரோச்செஸ்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு எட்வர்ட் ரோச்செஸ்டர் சொன்ன உடனே சரி ஓகே நான் இருப்பேன், அதை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னு ஜெயநேர் சொல்கிறான். அண்டு 9 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் தான் கடைசி பையன். அண்டு 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தான்ஃபீல்ட் சொத்து வந்து எனக்கு வந்து கிடைச்சது. அண்ட் இது எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா வந்து சொன்னாங்க. அண்ட் 9 வருஷமாக நான் வந்து இந்த தான்ஃபீல்டை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு எட்வர்ட் ரோச்செஸ்டர் வந்து இது இப்போ ஜெயநேர் கிட்ட வந்து இப்போ சொல்கிறோம். ஓகே, ஸோ சரி அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் ஜெயநேருக்கு அந்த ஈவினிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஸ்பெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதோட சாப்டர் 13 முடியுது. அண்ட் இப்போ இதோட இன்னைய கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம், இன்னைய வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.